என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் தொடங்குகிறேன். அதேபோல் சினிமாவில் என் குருநாதராக திகழும் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை மனதார வணக்கம் தெரிவித்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். பாக்யராஜ் சாருடைய எந்த படத்தை பற்றி வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரியான விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா அவருடைய படங்களை நாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற தலைப்புல ஹிந்து தமிழ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை நான் பேட்டி எடுத்ததுதான் என் வாழ்நாள்ல பெரும் பெரும் தாகம் தீர்ந்தது அப்படின்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் பேட்டி அது. அந்த பேட்டியில நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஒளிவு மறைவே இல்லாம பகிர்ந்துகிட்டார். பாக்யராஜ் சார் அப்படி ஒரு பண்பட்ட மனிதர் தான். பாக்யராஜ் சார் அவர் அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அந்த பேட்டி எடுத்துட்ட பிற்பாடும் சரி, என்கிட்ட அதே போலதான் வணக்கம் ராம்ஜி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு. இந்த இன்டர்வியூ 4.5 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்துட்ட பிற்பாடு ஒரு 5 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாரு. ராம்ஜி வணக்கம் அப்படின்னாரு. சார் வணக்கம் சார் அப்படின்னேன். ராம்ஜி, என் வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு இவ்வளவு டீட்டெயிலா என்னை பேட்டி எடுத்தது நீங்க தான் ராம்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு பெரிய கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தது. இந்த வார்த்தையை பகிர்ந்துக்கிறதுக்கு என்னுடைய குருநாதர் பாலகுமார சார் இல்லையே, எங்க அப்பா அம்மா இல்லையேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. சரி, அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற திரைப்படம் நமக்கு தெரியும். பாக்யராஜ் சார் அப்படின்னாலே கேரக்டர்கள் எப்படி அமைப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த 7 நாட்கள் கேரக்டரும் அப்படித்தான். கிட்டத்தட்ட பாக்யராஜ் சாருடைய எந்த படங்களை வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, பாக்யராஜ் சார் அவர் தான் கதை, அவர் தான் திரைக்கதை எழுதினவர், அவர் தான் வசனகர்த்தா, அவர் தான் டைரக்டர். ஆனா எப்போதும் தனக்கு முக்கியத்துவம் அப்படியே கொடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டார் அவர். அதுதான் பாக்யராஜ் சாருடைய பெருந்தன்மை. அதுதான் ஒரு உண்மையான கதாசிரியருடைய மனசு. மௌனகீதங்கள் படமா இருந்தாலும் சரி, சுவரில்லாத சித்திரங்கள்ல பாக்யராஜ் சார் நடிச்சிருந்தா சுதாகர் கேரக்டர்லயே நடிச்சிருக்க முடியும். ஆனா சுதாகரை ஹீரோவாக்கி இவர் செகண்ட் ஹீரோவா நடிச்சிருந்தார். அதே போலதான் மௌனகீதங்கள் திரைப்படத்துல பாக்யராஜ் சார் நம்ம மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருப்பாரோ அதை விட 10 மடங்கு சரிதாவுடைய நடிப்பு நம்மளை பிரமிக்க வச்சிருக்கோம். சரி, அந்த 7 நாட்கள் திரைப்படத்துக்கு வருவோம். இந்த அந்த 7 நாட்கள்ல கதாபாத்திரம் எத்தனைன்னு யோசிச்சு பாருங்க. பாக்யராஜ் சார், பாக்யராஜோட கூடவே இருக்கிற ஹாஜா ஷெரீஃப், அம்பியா வீட்டில் இருக்கிற கல்லாப்பட்டி சிங்காரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க நடிகர் ராஜேஷ் சார், டாக்டர் கதாபாத்திரம். அவங்க அம்மா, அவங்க அப்பா சேஷாத்ரி, அவங்க வீட்டு வேலைக்காரராக இருக்கிற அந்த சின்ன முருகன் அப்படிங்கிற அந்த அண்ணன். இவங்களை தவிர வேற எந்த கதாபாத்திரமும் படத்தில் கிடையாது. இவங்க தான் கதாபாத்திரம். கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு அவர் நிகழ்த்திய பெரும் சாதனை தான் அந்த 7 நாட்கள். சரி, இந்த அந்த 7 நாட்கள் திரைப்படத்துல நடிகர் ராஜேஷ் நடிச்சிருப்பார் இல்லையா, டைட்டில் நீங்க பார்த்திருக்கீங்களா? அந்த 7 நாட்கள் டைட்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தயவு செய்து எனக்காக உடனே யூடியூப்ல போய் அந்த 7 நாட்கள் படத்தை ஓபன் பண்ணுங்க. பாக்யராஜ் சார் எவ்வளவு பரந்த மனசுக்காரர், எவ்வளவு பிராட் மைண்ட் அவருக்கு இருக்கு, எவ்வளவு அடுத்தவர்களுடைய மனசை காயப்படுத்தணுங்கிற எண்ணமே இல்லாதவர் அப்படிங்கிறது தெரியும். என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி டைரக்ட் பண்ணின ஹீரோவாக நடிக்கிற பாக்யராஜ் சார் டைட்டில்ல பாக்யராஜ் ராஜேஷ் அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, அதே போல பாக்யராஜ் சாருக்கு எந்த அளவுக்கு நம்ம மனசுல இடம் பிடிக்கிற முடியுமோ அந்த அளவுக்கு இடம் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சிகள் ராஜேஷ் சாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ராஜேஷ் சாரை நம்ம குறைத்தே மதிப்பிட முடியாது. அவர் ஒரு மகத்தான நடிகர். இந்த படத்திலையும் அப்படி ஒரு கேரக்டர் தான் ராஜேஷ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்துல அந்த 7 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டருக்கு பாக்யராஜ் சார் யாரை அணுகினார்னு தெரியுமா? என்றும் மார்கண்டேயன் அப்படின்னு இருக்கிற சிவகுமார் சாரை தான் அணுகியிருக்கார். ஆனா சிவகுமார் சார் இல்லப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதாக பின்னாடி சொல்லியிருக்காங்க. அந்த படம் எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த படத்துல பாக்யராஜ் நடிக்க கூப்பிட்டாரு, நான் வேணான்ட்டேன். ஏன் சார், நல்ல கேரக்டர் போல இருக்கேன். நல்ல கேரக்டர் தான், ஆனா பாக்யராஜ் தானே இப்ப ஹீரோ, அவர் தான் டைரக்டர் வேற, நம்மளை டப்பி பண்ணிடுவார்ல அப்படின்னு சிவகுமார் சார் தப்பு கணக்கு போட்டிருந்தார். அதே போல அந்த படத்துல அவர் நடிக்க முடியாம போயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த தயாரிப்பு தரப்புலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் தரப்புலையும் அந்த கதாபாத்திரத்திற்கு சரத் பாபு நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு.
சரத்பாபுவை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை சரத்பாபு வேணாம், பிரதாப் போத்தனை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு. இல்லை சரத்பாபு அப்படின்னாக்க ரொம்ப ஒரு பணக்காரத்தனம் ஒன்று தெரிய ஆரம்பிச்சிடும், அதனால் அது வேண்டாம். ஒரு மிடில் கிளாஸ் டாக்டர் மாதிரி இருந்தாக்க தான் நல்லாயிருக்கும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் அப்போ பிரதாப் போத்தனாவது இருக்கட்டும் சார் அப்படின்னப்ப, இல்லைங்க பிரதாப் போத்தன் பேசினாக்க அதில் மலையாள வாடை இருக்கும். நானே பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கேரளாவிலேருந்து வந்திருக்கிற கேரக்டரில் நடிக்கிறேன் அப்படின்னும் போது இங்கேயும் மலையாள வாடை வந்ததுனாக்க அது பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷனையே அடிபட வச்சிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு பாக்யராஜ் சார் முடிவெடுத்து அதற்கு பிறகு ராஜேஷ் அவர்களை அழைத்து அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். அந்த கதாபாத்திரத்தை சிவகுமார் நடித்திருந்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது, அந்த பிரதாப் போத்தன் நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்காது, சரத்பாபு நடிச்சிருந்தாலும் அவ்வளவு பொருத்தமாக இருந்திருக்காது. ராஜேஷ் கனக்கச்சிதமா அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்திருப்பார். அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல அந்த பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற பாக்யராஜ் சாருடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், கோபி அப்படிங்கிற காஜா ஷெரீஃப் மாஸ்டர் காஜா ஷெரீஃபினுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், வசந்தி அப்படிங்கிற அம்பியாவுடைய கதாபாத்திரமா இருக்கட்டும், இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன். அம்பிகாவுடைய திரை வாழ்க்கையில முதல் வெற்றி படம் அந்த 7 நாட்கள் தான். அந்த 7 நாட்களுக்கு முன்னாடி வந்த சக்களத்தி அப்படிங்கிற திரைப்படம் தான் அம்பிகா நடித்த முதல் படம். ஆனா அந்த படம் ஓடலை. அதை அடுத்து கடல் மீன்கள் மாதிரியான படத்துல கமலுக்கு மகளாக அப்படி இப்படின்ற கேரக்டர்லாம் அம்பிகா நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம் அந்த 7 நாட்கள் வந்த பிற்பாடு தான் மிகப்பெரிய கவனம் ஈர்க்கப்பட்ட 80களில் மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய அளவுக்கு கமல் சார் கூட சத்யராஜ் கூட எல்லா நடிகர் கூடயும் நடிச்சிருப்பாங்க. கமல், ரஜினி, சத்யராஜ், விஜயகாந்த் அப்படின்னு வரிசையா ஒரு வருஷத்துல அம்பியா கமல் கூடயும் நடிச்சிருப்பாங்க, ரஜினி கூட நடிச்சிருப்பாங்க. அப்படின்னு வரிசையா இருக்கிறதுக்கு காரணமாக அஸ்திவாரமாக அமைந்தது இந்த அந்த 7 நாட்கள் திரைப்படம் தான். அதே போல ராஜேஷனுடைய கதாபாத்திரம் அவ்வளவு மிகச்சிறந்த முறையில அவ்வளவு மென்மையா அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவருடைய வாய்ஸ் அப்படி ஹை பிச்சில் இருக்கும். இந்த படத்துல ஒரு பேஸ் வாய்ஸோடையே ஹேண்டில் பண்ணுவார். இதெல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்களா நான் பார்க்கிறேன். அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற திரைப்படம் ஒரு காவியம். ஒரு தீபாவளி திருநாளுக்கு வந்த இந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்க அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற அந்த திரைப்படத்தையும், பாலக்காட்டு மாதவன் அப்படிங்கிற பாக்யராஜ் சாருடைய கதாபாத்திரத்தையும், ராஜேஷ் அவர்களுடைய அந்த டாக்டர் கதாபாத்திரத்தையும், வசந்தியாக நடித்த அம்பியா கதாபாத்திரத்தையும் நம்மளால மறக்கவே முடியாதுங்கிறது தான் நிஜம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அந்த படத்துல சிவகுமார், சரத்பாபு, பிரதாப் போத்தன் இவர்களையெல்லாம் கடந்து ராஜேஷ் நடித்தார், ஜொலித்தார். அந்த கதாபாத்திரத்துக்கு டாக்டர் ராஜேஷ் உயிர் கொடுத்தார். வணக்கம்.